அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க, அனைவருக்கும் வணக்கங்க. அண்ணா உங்கள் பேருண்ணா? ரங்கநாதனுங்க. ஓகேண்ணா. நம்மளோட நர்சரி எங்கண்ணா? சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி வட்டம் டேனிஸ்பேட்டையில் இருக்குதுங்க. ஓகேண்ணா. ஆல்ரெடி நம்ம நர்சரி பார்ட் 1ன்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கவர் பண்ணியிருந்தோம். ஆமாங்க. அந்த டைமே கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் உங்ககிட்ட செடி வாங்கினேன், ரேட்டு கம்மியாக இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் நல்லா இருந்துச்சு குவாலிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க. இந்த தடவை ஸ்டாக் ரீஸ்டாக் வந்ததுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்காக திருப்பி வந்திருக்கோம். சரிங்க, எடுக்கலாங்க. இப்போ என்னென்ன செடி இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டு அப்படியே பார்ப்போம். சொல்கிறேங்க வரிசையா. ஓகேண்ணா. முதல்ல வந்து மல்கோவாங்க. இந்த ரகம் வந்து சேலம் மாவட்டத்தில் ரொம்ப நாளாகவே இது எல்லாரும் விரும்புகிற ரகம் தான். இது சேலம் மல்கோவான்னே சொல்லுவாங்க. ஓகேண்ணா. ஒரு 3 வருஷத்தில் வருங்குது. ஒட்டுக்கண்ணு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை சொல்லவே தேவையில்லைங்க. மாம்பழத்துலேயே மல்கோவாவுக்கு தனி சிறப்பு இருக்குது. ஓகேண்ணா. எல்லாமே ஒட்டுக்கண்ணு தானே? ஆமாங்க. ஓகேண்ணா. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இது வந்து மலையன் ஆப்பிளுங்க. நம்ம பண்ணையில் வச்சுருக்கிறோம் நர்சரியில். 5 வருஷத்தில் காய்க்குங்க. ஓகேண்ணா. வாட்டர் ஆப்பிளை விட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு சின்ன ஆப்பிள் மாதிரியே தான் இருக்குங்க. இனிப்பு புளிப்பு ரெண்டும் கலந்துருக்கும். நீண்ட நாளைக்கு இது லைஃப் அதிகங்க. ஓகே. 100 வருஷம் கூட இருக்குங்க. வயசு கூட மரத்தினுடைய கிளையில் நிறைய காய்க்குங்க. இது எல்லாரும் விரும்பி சாப்பிட்லாம். கிட்டத்தட்ட ஒரு 2 அடி 3 அடி ஹைட்டில் இருக்க மாட்டிருக்கு. ஆமாங்க, பெரிய செடி தாங்க மலையன் ஆப்பிளுங்க. ஆனால் காப்புக்கு வர்றது 5 வருஷம் ஆயிருங்க. 5 வருஷம் ஆயிருங்க. எல்லா இடத்துலையும் வருங்க, தமிழ்நாட்டின் எல்லா பகுதியிலையும் வரும். ஓகேண்ணா. இதில் இருக்கிற பெரும்பாலான செடி நம்ம பண்ணையில் நட்டுருக்குறோம். திராட்சை கொய்யாங்க. திராட்சை கொய்யா நல்ல இனிப்பாக இருக்குங்க. ஓகேண்ணா. நம்ம பண்ணையில் இருக்குது. பார்ட் 2 வீடியோவில் இதை கவர் பண்ணியிருந்தோம். ஆமாங்க, எங்கள் பண்ணையில் இருக்குது. ஓகேண்ணா. அடுத்தது பக்கத்தில் இது வந்து ஜமைக்கன் ஸ்டார் ஆப்பிள். இது வந்து ஏற்கனவே நம்ம பண்ணையில் விதை செடியும் இருக்குங்க. இது வந்து ஒட்டுக்கண்ணு. விதை செடி 4 வருஷத்தில் வருங்க. இது ஒட்டுக்கண்ணு 2.5 வருஷத்தில் வருங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இது ரெண்டுமே நம்ம தமிழ்நாட்டில் வர்றது தாங்க. இது வந்து லோங்கன் பொருட்டுங்க. இது வந்து ஒட்டுக்கண்ணு. இது ஒரு 2.5 வருஷத்தில் வரும். டைமண்ட் ரிவர்ன்னு வாங்க இந்த ரகத்து பேர். ஓகேண்ணா. இதுலேயே நிறைய ரகம் இருக்கு. நிறைய ரகம் இருக்குங்க. எல்லா ரகமுமே நல்லா வருங்க. பேர் தான் வேறங்க. கொஞ்சம் சின்ன சின்ன சுவையில் வேறுபாடுங்க. தாய்லாந்து பனானா மேங்கோங்க. 3 வருஷத்தில் காய்க்குங்க. பழம் நீளமாக வருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதாவது இனிப்பு அதிகமாக இருக்கும், நல்லா இருக்கும். மற்ற நம்ம தமிழ்நாட்டு ரகத்தை விடவே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஓகேண்ணா. நீங்கள் லாஸ்ட் டைம் நம்ம தோட்டத்தில் இருக்கிறது பழம் அவ்வளோ இனிப்பாக இருக்கும் அப்படின்றது. ஆமாங்க, அந்த ரகம் தாங்க. ஆனால் ஒருத்தர் கமெண்ட்ல நான் தாய்லாந்து போயிருக்கும்போது சாப்பிட்டேன், அந்த அளவு இல்லைன்னு இருந்தாரு. அது எதனாலண்ணா? அது தெரியலைங்க. அதுதான் டேஸ்ட் நமக்கு தெரிஞ்சது. நல்ல டேஸ்ட். ஆனால் ஓகேண்ணா. ஆமாம், கமெண்ட் போட்டுருந்தாருங்க. நல்ல டேஸ்ட். ஆனால் ஓகேண்ணா, நல்ல டேஸ்ட். அடுத்து பக்கத்தில் இருக்கமா வெரைட்டினா நாம்டாக் மையின்னு வாங்க. ஓகேண்ணா. இது வந்து இதுவும் பயங்கரமான டேஸ்ட், நல்ல டேஸ்ட்ன்றாங்க. நம்ம சாப்பிட்டு பார்த்ததில் நிறையா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது இலை வந்து இது மாதிரி அமைப்பில் இருக்கும். நாம்டாக் மை இது பேர். இது 3 வருஷத்தில் ஈல்டு வருங்க. தாய்லாந்து ஸ்வீட் கட்டிமன் மேங்கோங்க. ஓகேண்ணா. ஏற்கனவே நம்ம பண்ணையில் இருந்ததுங்க. இது புது, அது முடிஞ்சது. இது 2வது வந்திருக்குங்க. ஓகேண்ணா. ஒட்டெல்லாம் மேலே தாங்க இருக்கும் எல்லாம். எதனால ஒட்டு இவ்வளோ மேலே கட்டியிருக்கு? அவங்க கல்கத்தாவில் தாங்க இதெல்லாம் ரெடி ஆகிறது. பெரும்பாலும் அவங்க இது மாதிரி தான் பண்ணுவாங்க. ஓகேண்ணா. மேலே கட்டினாலும் கீழே கட்டினாலும் ஒன்றும் தவறு இல்லைங்க. எப்படி கட்டினாலும் சரிங்க. நடவு செய்யும் போது கீழேயே நட்டுக்கலாம். நம்ம ஒட்டு மண்ணுக்குள்ளே போகணுமோ ஒட்டுக்கு கீழே தாங்க நடுங்க. மூடக்கூடாதுங்க. மூடனா நீர் கோர்த்து அழுகல் வரும் இந்த இடம். ஓகேண்ணா. நடவு செய்யும் போது இந்த இதை பிரிச்சிருணுங்க. நட்ட உடனவோ அல்லது 2 மாதத்துக்குள்ளேயே அதை பிரிச்சிடணும். ஓகேண்ணா. அப்படியே விட்டாலும் அது இத்து போயிருந்தாண்ணா? இத்து போகாதுங்க. பிளாஸ்டிக்ன்றதுனால நீண்ட நாள் ஆகும். அந்த இடம் வந்து அப்படியே சின்னதாக இருக்கும். காற்றடிச்சா முறிஞ்சிருங்க. ஓகேண்ணா. அடுத்தது முட்டைப்பழங்க. இது 3 வருஷத்தில் ஈல்டுக்கு வருங்க. தமிழ்நாட்டின் எல்லா பகுதியிலையும் வருங்க. தண்ணி வசதி இருந்தால் சரிங்க. நம்ம பண்ணையில் வச்சுருக்கிறோம், காய்ச்சிக்கிட்டு இருக்குதுங்க. ஓகேண்ணா. இது எல்லாம் விதக்கண்ணா இல்லை ஒட்டு? எல்லாமே விதக்கண்ணுங்க.
ஓகேண்ணா. முட்டை பழத்தை பொறுத்த வரைக்கும் விதைக்கண்ணு தான். விதைக்கண்ணே பெஸ்ட்டு. 3 வருஷத்துலேயே வந்துருங்க. லேட்டானா வேணா ஒட்டு பண்ணலாங்க. 3 வருஷத்துலேயே வர்றதுன்றதுனால விதைக்கண்ணே வச்சுக்கலாங்க. ஓகேண்ணா. அது பக்கத்தில் இருக்கிறதுண்ணா, இது நிறைய பேர் இந்த செண்பக பூ கேட்குறாங்க. அதனால இந்த ஒட்டு ரகங்க இது. ஓகேண்ணா. நல்ல பெரிய செடி. நாங்கள் பெரும்பாலும் பழச்செடி தான் விற்பனை செய்வோம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 35 வருஷமாக நாங்கள் தென்னங்கன்று இந்த பழ வகை செடியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ நிறையா விவசாயிங்க வற்புறுத்தி அவங்க வந்து இந்த செண்பக பூச்செடி இருந்தால் ஒன்று வேணும் நிறைய கேட்பாங்க. ஓகேண்ணா. அப்போ இருந்தே கொஞ்சம் பழக்கம். இதுவும் ஒரு சிலருக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் சரி இப்பயும் யாராவது கேட்டால் கொடுக்கலான்னு தான் அந்த பூச்செடியில் இது மட்டும்தான் கொடுப்போம், செண்பகம் மட்டும். ஓகேண்ணா. அது பக்கத்தில் இருக்கிறதுண்ணா, இது வந்து பன்னீர் கொய்யான்னுவாங்க. ஓகேண்ணா. நம்ம தோட்டத்திலே வச்சுருக்கீங்க? நம்ம தோட்டத்திலே இருக்குதுங்க. எங்கள் ஹைக்ரோ நர்சரி யூடியூப் சேனலில் இது வீடியோ போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி காய்க்குது என்னான்னு. நல்ல சுவையாக இருக்கும். 4 வருஷத்தில் வருங்க. ஓகேண்ணா. நீண்ட நாளைக்கு இருக்கும். இது கவாத் பண்ணி கூட வளர்த்தலாம். மரம் வந்து குட்டையாகவே கூட வச்சுருக்கலாம். இதுக்கு அடுத்த பழம் வெல்வெட் ஆப்பிளுங்க. ஓகேண்ணா. வெல்வெட் ஆப்பிள் வந்து 7 வருஷம் ஆகுங்க இது காய் வரத்துக்கு. நிழலுக்கும் வைக்கலாம். எங்கெங்கே தண்ணி அதிகமாக இருக்குதோ அங்கே இதை வளர்த்தலாங்க. எல்லா இடத்துலையும் வருங்க. நான் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். காயே வச்சுருக்கானா? காய் நிறைய இடத்துல வச்சுருக்குதுங்க. நான் கொடுத்ததே கள்ளக்குறிச்சி மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. ஓகே. விவசாயிகளுக்கு நேரடியாக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு 100 விவசாயிகளுக்கு மேலே எல்லாம் காய்ச்சிக்கிட்டு இருக்குதுங்க. ஓகேண்ணா. எல்லா மாவட்டத்துக்கும் வருங்க. இன்னும் தண்ணி நிறையா இருக்கணும். இந்த ஒரு மரத்துக்கு மட்டும் தண்ணி அதிகமாக இருக்கணுங்க. இதில் வந்து டங் சூரியாங்க. ஓகே. சிவப்பு பழாங்க. 4 வருஷத்தில் ஈல்டுக்கு வருங்க. ஓகேண்ணா. உள்ள சுளை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிவப்பு நிறத்தில் இருக்குங்க. ஓகேண்ணா. இது பலா வைக்கிற விவசாயிங்க இந்த ரகம் கண்டிப்பாக வைக்கலாங்க. ஓகேண்ணா. இது வந்து தாய்லாந்து ஜார்வி கொய்யாங்க. இது 1 வருஷத்துலேயே ஈல்டுக்கு வருங்க. பழம் பெரிய பழமாக வரும். ஓகே. ஜப்பான் கொய்யா மாதிரி நல்ல இனிப்பாக இருக்குங்க. நல்ல ரகம் இது. இஸ்ரேல் ஆரஞ்சுன்னு இதை கும்கோட் ஆரஞ்சுன்னு. அந்த டேபிள் ஆரஞ்சு அது இது ஒன்றானா? அது வேறங்க. ஓகேண்ணா. அப்புறம் இதை ஸ்வீட் லெமன்னும் சொல்லுவாங்க. இது நம்ம பண்ணையில் வச்சுருக்கிறோம். ஓகேண்ணா. இது தாய்லாந்து கிங் சப்போட்டாங்க. பெரிய பழமாக வருங்க. நல்ல சுவையாக இருக்குங்க. அந்த நம்ம கிரிக்கெட் பால், இந்த காலாபதி இது மாதிரி ரகத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா இது நல்ல இனிப்பாக இருக்குங்க. பெரிய பழமாக வருங்க. இது ஒரு 2-3 வருஷத்துலேயே ஈல்டுக்கு வந்துருங்க. ஒட்டுக்கண்ணு. இந்த பப்ளி மாசுங்க நான் ஏற்கனவே 100கணக்கான விவசாயிகளுக்கு கொடுத்துருக்குறேன். ஒரு 10 வருஷமாகவே பழம் பெரிய பெரிய பழமாக வருதுங்க. நிறைய பேர் விரும்புகிறாங்க. சிலர் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் விருப்பம் இல்லாத இருக்கிறாங்க. அதனால் என்ன செய்யறேன்னா இது ஒரு புது ரகங்க. பாருங்க, கோல்டு கனி பொமிலோன்னு நல்ல இனிப்பாக இருக்கும் இந்த ரகம். 3 வருஷத்தில் ஈல்டுக்கு வருங்க. ஓகேண்ணா. அந்த சாதாரண பப்ளி மாஸ் விரும்பாதவங்க இதை கண்டிப்பாக விரும்பலாம். இதனுடைய சுவைக்காக இது எல்லாரும் விரும்புவாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல இனிப்பாக இருக்கும். இது வந்து சேலம் பெங்களூரா மாங்கான்னுவாங்க. இது சேலம் மாவட்டத்திலேயே ஒரு சிறப்பான ரகம். பெங்களூரான்னு ஏற்கனவே ஒரு ரகம் இருக்கும். அது வேற, இது வேற. இது எல்லா அமைப்பே வேறையாக இருக்கும். இது நல்ல குண்டு குண்டாக வருங்க. நல்ல டேஸ்ட்டு. மல்கோவா, இமாம் பசந்து அந்த வரிசையில் இதுவும் நல்ல ரகம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சேலம் மாவட்டத்தில் நிறைய விவசாயம் இது பயிர் பண்ணியிருக்கிறாங்க. இது நல்ல ரேட்டுக்கு போகும். விலை விற்பனையும் அதிகமாக போகும். ஓகேண்ணா. அது சீசன் பார்க்கும்போது வருஷத்துக்கு எத்தனை? வருஷத்துக்கு ஒரு டைம் தாங்க இதெல்லாம் காய்க்கும். ஓகேண்ணா. ஒரு டைம். அடுத்து இந்த வெரைட்டி இது இமாம் பசந்துங்க. தமிழ்நாட்டிலேயே அதிகமாக விரும்புறது விவசாயிகளாகட்டும், சாப்பிட்றவங்களாகட்டும், எந்த வெளிநாட்டு ரகம் இருந்தால் கூட இதை தான் விரும்புவாங்க. இமாம் பசந்து இது ஒரு 3 வருஷத்தில் காய்க்கும்.
ஓகே பெரிய பழமாக வரும். காயாவும் சாப்பிட்டுக்கலாம், ஓகேண்ணா. பழமாகவும் சாப்பிட்டுக்கலாம். இது தமிழ்நாட்டில் ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரியும். இமாம் பசந்துன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்குன்னு. ஓகேண்ணா. அடுத்ததுண்ணா? அடுத்தது 2 வருஷத்தில் காய்க்கிற வியட்நாம் ஏர்லி ஜாக் ஃப்ரூட்டுங்க. இது கிட்டத்தட்ட இதே வந்து 6 மாதத்துக்கு மேலே இருக்குங்க. பெரிய கண்ணா தான் இருக்குது. 2 வருஷம் ஆனால் தாராளமாக வந்துருங்க. வருஷத்துக்கு 2 போகம் காய்க்குங்க. நம்ம பண்ணையில் வச்சுருக்குறோம், காய்ச்சிக்கிட்டு இருக்குங்க. ஓகேண்ணா. இது சின்னதுலேயே காய் வந்துடும் நீங்கள், அப்போ டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக, டேஸ்ட்லாம் நல்லா இருக்குங்க, அருமையாக. நம்ம பழா மாதிரியே தாங்க டேஸ்ட்டு. ஓகேண்ணா. ஆனால் 2 வருஷத்துலேயே காய்க்கு வந்துருமா? 2 வருஷங்க, கரெக்டாக 2 வருஷங்க. ஓகே, லேட் ஆகாது. கண்ணோட சைஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு 2 அடி பக்கம். பெரிய சைஸ் தாங்க. ஏன்னா அது நிறையா விவசாயிங்க பலாக்கன்று வளர்த்துறவங்க நிறையா பக்கம் வந்து பட்டு போயிடுது. ஏன்னா தண்ணி அதிகமாக விட்டாலும் பட்டு போயிடும், தண்ணி கம்மியாக இருந்தாலும் பட்டு போயிடும். அதனால் இப்போ என்ன செய்கிறேன்னா, பலா நடும்போது மணல் பாதி கலந்துக்கணுங்க, மேல் மண்ணு கூட. ஓரளவு அந்த தண்ணி தேங்காத பார்த்துக்கும், அந்த முறையில் நடவு பண்ணிக்கலாங்க. ஓகேண்ணா. நீர்ப்பாசனம் சரியான டைமு கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க, அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது. ஓகேண்ணா. அப்போ இது பட்டு போகாமல் பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம பண்ணையிலேயே வச்சிருக்கிறேங்க. இது காய்ச்சிக்கிட்டு இருக்குது, 1 வருஷத்துலேயே வந்துருங்க, சின்ன இதுலேயே. இது பேருண்ணா? இது பேர் செரி மங்குஸ்தான்வாங்க. ஓகேண்ணா. லெமன் ட்ராப் மங்குஸ்தான்வாங்க, பராபான்வாங்க. கொஞ்சம் எக்ஸாட்டிக் வெரைட்டியான வெளிநாட்டு பழம் தாங்க இது. ஓகே. கொஞ்சம் புளிப்பாக இருந்தாலும் நல்ல விரும்புகிற சுவையில் இருக்கும். இது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. புளிப்பாக இருந்தால் கூட இது நல்லா இருக்குங்க. ஓகேண்ணா. இது எல்லா பக்கமும் காய்க்குங்க, தண்ணி வசி இருந்தால் சரிங்க. கொஞ்சம் நிழல்ல வச்சாலும் நல்லா வளருங்க இது. ஓகே. தனியாக வெயிலில் வைக்கிறத விட தென்னை மரத்து நிழல் அல்லது மாமரத்து நிழல், கொஞ்சம் நிழல் சார்ந்த பகுதியிலையும் வரும், வெயில்லையும் வருங்க. ஓகேண்ணா. அடுத்து பக்கத்தில் இருக்கிறதுண்ணா? இது வந்து டல்காரி வாட்டர் ஆப்பிளுங்க. இந்த வாட்டர் ஆப்பிள் என்ன சிறப்புன்னா, 30-40 ரகத்துக்கு மேலே இருக்குதுங்க வாட்டர் ஆப்பிள்லையே. எல்லாரும் வந்து சிறப்பாக இந்த ரகத்தை பற்றி தான் சொல்கிறாங்க. இது டல்காரி வாட்டர் ஆப்பிள் பெரிய பழமாக வரும். மற்ற வாட்டர் ஆப்பிள் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். ஓகே. இது இனிப்பு அதிகமாக இருக்குங்க. இது அடுத்தது பாலி வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க, பாலிச்சாம்பான்னு. இது ரெண்டுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேண்ணா. இது நல்ல பெரிய செடியாகவே இருக்குங்க. இது வியட்நாம் சாத்துக்குடிங்க. இந்த என்ன சிறப்புன்னா, இப்போ ஏற்கனவே இந்த கோடூர் சாத்துக்குடியெல்லாம் 5-6 வருஷம் ஆகணுங்க காய் வரத்துக்கு. ஓகேண்ணா. நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாதெல்லாம். சில ஏரியாவில் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கும், நல்லா தண்ணி இருக்காது அதில் சாத்துக்குடியில். ஓகேண்ணா. இது வந்துங்க நல்ல தண்ணி உள்ளதுங்க, நல்ல இனிப்பாக இருக்கும். 2 வருஷத்தில் வருங்க, பெரிய பழமாக வருங்க. இது அதனுடைய சிறப்பு அதுதான். ஓகே. பெரிய பழமாக வரும். அடுத்தது பலாவிலேயே அதிக சுவையாக இருக்கக்கூடிய மலேசியன் J33 பலான்னுவாங்க. இது ஒரு 3 வருஷத்தில் வருங்க. ஓகேண்ணா. பலாவில் அதிக சுவைன்றாங்க இது. ஓகே. பரவலாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இது நிறையா பயிர் பண்ணிட்டு வராங்க. இதுவும் கொஞ்சம் பெரிய செடியாக தரங்க. இப்போ வியட்நாம் சூப்பர் ஏர்லியா இல்லை J33னா நீங்கள் எதுனா? டேஸ்ட்டுக்கு இது தாங்க, டேஸ்ட்டுக்கு இது தான். அது சீக்கிரமாக வர்றதுனால அதை எல்லாம் விரும்புகிறாங்க வியட்நாம் பலாவை. அடுத்ததுண்ணா? இது வந்து VNR கொய்யாங்க. பெரிய பழமாக வருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே 100கணக்கான விவசாயிகளை நான் கொடுத்துருக்குறேன். எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. காய்ச்சிக்கிட்டு இருக்குது எல்லா ஒரு 2-3 மாவட்டத்தில். ஓகேண்ணா. நல்ல சிறப்பாக இருக்குங்க, பெரிய பழமாக வருங்க. இப்போயே பூவோட இருக்க மாட்டேன், வெள்ளை நிறமாக தான் இருக்கும், சின்னதுலேருந்தே காய்க்குங்க. ஓகேண்ணா. போன வீடியோவிலேயே இதை காட்டினோம், இருந்தாலும் அந்த வீடியோ பார்க்காத இதை பார்க்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே. நம்ம பண்ணையில் வேறு என்னென்ன பழம் இருக்குதுன்னு சொல்கிறேங்க. அவகோடா பழங்க, பட்டர் ஃப்ரூட்டுன்னுவாங்க, வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க. எல்லா தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலையும் தண்ணி வசதி இருக்கிற இடம் எல்லா இடத்துலையும் வருங்க. ஓகேண்ணா. இதுவும் அவகோடா தாங்க. இது ஸ்டார் ஃப்ரூட்டுங்க. இது வந்து ஒரே வருஷத்தில் காய் வருங்க, இனிப்பு ஸ்டார் ஃப்ரூட்டுன்னும் சொல்லுவாங்க. ஓகேண்ணா. நம்ம பண்ணையிலேயே 2 மரம் வச்சுருக்கிறோம், நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கு. செடியிலேயே காய் இருக்குங்க. கொஞ்சம் நிழலான இடத்துல வளரக்கூடிய அபியூ பழங்க. ஓகேண்ணா. நுங்களை கொஞ்சம் இனிப்பு கலந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். வருங்காலத்தில் இது நிறையா பயிர் பண்ணுவாங்க. தனியாக வெட்ட வெயிலில் வைக்கிறத விட தென்னை மரத்து நிழலில் வச்சா நல்லதுங்க. ஒரு 3 வருஷத்தில் காய்க்குங்க. தமிழ்நாட்டில் எல்லா பக்கம் காய்ச்சிக்கிட்டு இருக்குதுங்க. ஓகேண்ணா.
எலுமிச்சையில் வந்து இது தாய்லாந்து பத்தி எலுமிச்சின்னுவாங்க. ம் வருஷம் முழு காய்க்கிற ரகம் இது. இது மார்க்கெட் எலுமிச்சின்னு சொல்லுவாங்க. பழமும் நல்லா குண்டு குண்டாக வருங்க, நல்லா பெரிய பழமாக வரும். நட்டதுலேருந்தே இதெல்லாம் காய்க்கிற ரகம். ஓகேண்ணா. நம்ம ரகமெல்லாம் 4 வருஷம் ஆகும் நடவு பண்ணதுலேருந்து. இதெல்லாம் நட்டதுலேருந்தே காய்க்கிற ரகம். இது வந்து தாய்லாந்து கிங் நாவல்னுவாங்க. ஓகேண்ணா. பெரும்பாலும் முன்ன இருந்த நாவல்லாம் 7-8 வருஷம் அவங்க காய் வரத்துக்கு 10 வருஷம் கூட சில டைம் ஆயிடுது. இது வந்து 2 வருஷத்தில் வருங்க. இந்த இலை வந்து பெருசாக இருக்குங்க, அந்த இலைக்கும் இதுக்கும் நல்ல பெரிய பெரிய இலையாக வருங்க. 2 வருஷம்னா காய்க்கும், பழம் பெரிய பழமாக வரும். ஓகேண்ணா. அதை விட நல்ல இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கிரிக்கெட் பால் சப்போட்டா, தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கிற ரகம் தான். 1 வருஷம் 2 வருஷத்துலேயே காய்க்கிற மாதிரி. புஷ்-ஆரஞ்சு. இது தாய்லாந்து சிவப்பு வாட்டர் ஆப்பிள். ஓகேண்ணா. இது காய் கூட பிய விட்டுருக்குது 1-2ல். ஃபாரஸ்ட் கொய்யாங்க, நல்ல இனிப்பாக இருக்குங்க, கொத்து கொத்தாக காய்க்கும். எங்கள் ஹைக்ரோ நர்சரி யூடியூப் சேனலில் இது பதிவு பண்ணியிருக்கிறோம். ஓகேண்ணா. அதை பார்த்துக்கலாம். இங்கே நட்டுருக்கிறோம், நல்லா 2 டைம் காய்ச்சிருச்சுங்க. இது நல்ல இனிப்பாக இருக்கும். வியட்நாம் சாத்துக்குடி கொஞ்சம் பெரிய கன்று, அங்கே அது சின்ன கன்று பார்த்தா இது கொஞ்சம் பெரிய கன்றுங்க. வெள்ளை நாவலுங்க. ஓகேண்ணா. நாவல்லையே உங்ககிட்ட 2 வெரைட்டியுமே இருக்கு. ஆமாங்க, தாய்லாந்து கிங் நாவல் இருக்குது, வெள்ளை நாவல் இருக்கு, அப்புறம் விதை இல்லாத நாவல்னு இருக்கு. அது சும்மா 2 கன்று தாங்க இருக்கு. அது நாங்கள் கொடுத்ததெல்லாம் 2 வருஷத்துலேயே அது காய்ச்சிக்கிட்டு இருக்குதுங்க. நல்ல ரகம் அதுவும். ஓகேண்ணா. விதை அது அங்கே இருக்குங்க. விதையே இருக்காதாண்ணா? விதையே இருக்காதுங்க. ஓகேண்ணா. சுரினாம் சரி இனிப்பாக இருக்குங்க. ஓகேண்ணா. நட்டதும் காய்க்கும், பெரிய செடியாகவே இருக்குங்க. ஆல்ரெடி ஒரு சில காயோட இருக்கு. காய ஏற்கனவே 2-3 டைம் இது காய்ச்சிருச்சுங்க. ஓகேண்ணா. இது விதை இல்லாத நாவல். ஓகேண்ணா. ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த இலை அமைப்பு பாருங்க, வித்தியாசமாக இருக்கும். இது ஏற்கனவே நிறைய விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். விவசாயிகளுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது இதெல்லாம் ஒரு 2 வருஷத்துலேயே காய் வந்துருச்சுன்னாங்க. ஓகேண்ணா. நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னாங்க, விதை சின்னதாக இருக்குன்றாங்க. இது வந்து வணிக ரீதியாக பயிர் பண்ணுறவங்களுக்கு ஒரு அற்புதமான ரகம் இது. ஓகேண்ணா. நல்ல ரேட்டுக்கு போகும். மற்ற தாய்லாந்து கிங் நாவலோ அல்லது வெள்ளை நாவலோ மற்ற நாவலை விட இது வந்து விலை அதிகமாக போகுங்க. ஓகேண்ணா. பண்ணையில் நட்டுருக்குறோம், பெரிய காயாக வரும். கோச்சேரி மாங்காய். கோச்சேரி மாங்காய் பழம் பெரிய பழமாக வருங்க. ஓகேண்ணா. மல்கோவா மாதிரி நல்ல டேஸ்ட்டு. ஆராப்பிளுங்க, விதை செடி பெரிய செடியா இருக்கு. ஓகே, நாங்க ஒட்டுக்கண்ணும் பார்த்தோம். ஒட்டுக்கண்ணும் பார்த்தோம். இது விதை செடி. இது 4 வருஷத்துல ஈல்டுக்கு வந்துருங்க. சரியா? ஓகேண்ணா. அடுத்தது ஸ்ட்ராபெரி கொய்யா இருக்குங்க. ஏற்கனவே ஒரு டைம் இதுலயே காய்ச்சிருச்சுங்க, நல்லா இருக்கும், பெரிய செடியா இருக்கு. ஓகேண்ணா. இதெல்லாம் நட்டதுலேருந்தே காய்க்க தொடங்கிருங்க. இனிப்பு புளிப்பு 2ம் கலந்து இருக்கும். எல்லாரும் விரும்பலாம். எங்க பண்ணையில காய்ச்சிக்கிட்டு இருக்கிறது வீடியோ கூட போட்டிருக்கிறோம். ஓகேண்ணா. இது கரிப்பலா. இது கரிப்பலா கண்ணுங்க. இதுவும் நல்லது தான். இதுண்ணா? இது லொங்கான் செடிங்க. ஓகேண்ணா. இது பட்டிங் செடி. இதுவும் ஒரு 3 வருஷத்துல ஈல்டுக்கு வரும். ஓகேண்ணா. இதெல்லாம் கொஞ்சம் பழைய செடி, நல்லா வளர்ச்சியாகவே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 அடிக்கு மேலே இருக்கு மாட்டோம். ஆமாங்க, பெரிய செடியாக தான் இருக்கு. ஓகேண்ணா. அடுத்து இது என்ன வெரைட்டினா? இதுவும் கோச்சேரி மாங்காய் தாங்க. ஓகேண்ணா. கோச்சேரி. ஏன் கோச்சேரி மாங்காய் நிறையா இருக்குன்னா, இது பழம் நல்ல பெரிய சைஸாகவும் வரும். மல்கோவா மாம்பழம் மாதிரி நல்ல இனிப்பாக இருக்கும், நார் இருக்காதுங்க. ஓகேண்ணா. நல்லா இருக்கும், அதனால இது கொடுக்குறோம். ஓகேண்ணா. இது இல்லாமல் மெயினாக நிறையா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இளநீ செடி அதிகமாக வச்சுருக்கீங்க. ஆமாங்க, இது ரொம்ப நாளாக நான் தமிழ்நாட்டில் ஒரு கிட்டத்தட்ட 15 வருஷமாக இது கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கோயம்புத்தூர் மாவட்டத்திலலாம் 10 ஏக்கரா 5 ஏக்கரா இது மாதிரி ஒரு 100கணக்கான விவசாயிகள் கொடுத்து எல்லாம் காய்ச்சிக்கிட்டு இருக்குதுங்க. பிற மாவட்டமும் கொடுத்துருக்குறோம். நான் வரப்பில் வைக்கிறதுக்கு 4, 5 இது மாதிரி எல்லாம். ஓகேண்ணா. இளநீல என்னென்ன ரகம்னா இருக்குது உங்ககிட்ட? இளநீல வந்து இது ஒரே ரகம் தாங்க இருக்குது. சவுக்காட்டு ஆரஞ்சுன்னு வாங்க இது பேர். ஓகேண்ணா. இதுதாங்க நல்ல விற்பனை. இது கலருக்காகவே விற்பனை வாய்ப்பு உள்ள இளநீ இது. இது நல்லா சரியாக பராமரிப்பண்ணா 2.5-3 வருஷத்தில் வந்துருங்க. நாங்கள் 2 ஏக்கர் நடவு பண்ணியிருக்கிறோம். ஓகேண்ணா. எல்லாமே ஈல்டுக்கு வந்துருச்சுங்க. இது இல்லாமல் காய்க்குன்னா என்ன ரகம்? காய்க்குன்னா இதோ பாருங்க, குட்டை நட்ட ஹைபிரிட்னு.
இதுதாங்க குட்டை நெட்டை ஹைபிரிட்டு. ஓகேண்ணா. என்ன வித்தியாசம்ண்ணா மற்ற மரப்பயிருக்கு இதுக்கும்? இது வந்து பொள்ளாச்சி ஏரியாவெல்லாம் நிறைய குட்டை நெட்டை பயிர் பண்ணி இளநிக்கு விற்பனை பண்ணுறாங்க. ம். இன்னைக்கு காலகட்டத்தில் இளநி இன்னைக்கெல்லாம் ஒரு தோட்டத்திலேயே 50 ரூபான்னு விற்கிறாங்க. ஓகேண்ணா. இந்த செவ்வெளநிலேருந்து உருவாக்குறது தான் இது குட்டை நெட்டை. காய் வந்து செவ்வெளனி தான். ஓகேண்ணா. நல்லா பார்த்தா தெரியும். இந்த செடி வந்து நெட்டை. இது காய் குட்டை, செடி நெட்டை. பாருங்க, இந்த காய் இப்படி தான் இயற்கையாக முளைக்கும். ஒட்டு பண்ணிட்டா இது மாதிரி பச்சையாக வந்துடும். தென்னையில் எப்படி நான் ஒட்டு பண்ண முடியும்? பூ எடுத்து இது பண்ணுறதுங்க. ஓகேண்ணா. பாலினேஷன் பண்ணுறது. ஓகே ஓகேண்ணா. ஓகேண்ணா. நாங்கள் இது வந்து கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்கில் பயிர் பண்ணுற விவசாயிகளுக்கு 100 பேருக்கு மேலே கொடுத்துருக்குறோம். வரப்பில் வைக்கிறதுக்கு சில்லறையாக 5 செடி 10 செடி இது மாதிரி கேட்குறவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 விவசாயிகளுக்கு மேலே ஒரு 4-5 மாவட்டத்துக்கு மேலே கொடுத்துருக்குறோம். ஓகேண்ணா. தண்ணி வசதி நல்லா இருந்து நல்லா பராமரிப்பு பண்ணால் நல்ல முழு ஈல்டு வரும். ஒரு 25 மரம் நம்ம பண்ணையில் நட்டுருக்குறோம். இதுக்கு தண்ணி வசதி அதிகமாக தேவைப்படுவோம். ஆமாங்க. ஒரு நாள் டு ஒரு நாள் தண்ணி விடுறது தாங்க சிறப்பு. அளவான தண்ணியாக இருக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விட்டால் நல்லது, முழு ஈல்டு வரும். சரியான எருவெல்லாம் கொடுக்கணும். ஓகேண்ணா. எல்லாம் பராமரிப்பு கரெக்டாக இது பண்ணால் நல்ல வருவாய் எடுக்கலாங்க விவசாயிங்க. ஓகேண்ணா. எனக்கு தெரிஞ்ச இருக்க செடி எல்லாமே கவர் பண்ணிட்டோம். சரிங்க. இந்த வீடியோக்கு நன்றிண்ணா. சரிங்க. உங்கள் சேனல் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேண்ணா. சரிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கான்டாக்ட் நம்பரும் நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். யாருக்காவது செடி தேவைப்பட்டது அப்படின்னா அதில் கான்டாக்ட் பண்ணிப்பாங்க. சரிங்க. ஓகே, நன்றிண்ணா. சரிங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.